Hello friends, welcome to Tamilselvi's channel. Today என்ன ரெசிபினா கத்திரிக்காய் வதக்கல். நம்ம வீட்டிலேயே கத்திரிக்காய் வச்சு நிறைய டிஷ் பண்ணியிருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட சூப்பரான காம்பினேஷன்னே சொல்லலாம். கத்திரிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா இதில் உள்ள ஃபோட்டோ நியூட்ரியன்ஸ் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யுது. ஸோ படிக்கிற பசங்களுக்கு கத்திரிக்காயை தாராளமாக கொடுக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால உடல் பருமனை குறைக்க முடியும். அதாவது வெயிட் லாஸ் நமக்கு ஆகணும் அப்படின்னா நம்ம கத்திரிக்காயை கொஞ்சம் சின்ன சைஸாக பிஞ்சாக இருக்கும்போதே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதில் உள்ள விட்டமின் பி சத்து இதய நோய்கள் வராமல் தடுக்குது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஸோ நம்ம சாப்பாட்டில் தாராளமாக கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதக்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காவை போட்டு ஒரு 30 செகண்டு சேர்த்தாப்பில் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் சீரகத்தூள் சோம்புத்தூளுக்கு உங்களுக்கு தூளாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை தாளிக்கும் போதே சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் அதிலே தாளிச்சுக்கிறதுனாலும் தாளிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்தாச்சு. இப்போ கூட வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கத்திரிக்காய் வதக்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் வதக்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இன்றைக்குள்ள டிப்ஸ் என்னென்னா, நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் நிறைய வாங்கினோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பதத்து போனது மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாங்கின உடனேயே லைட்டாக கடாயை ஹீட் பண்ணிவிட்டு லேசாக சூடு வர்ற மாதிரி வறுத்துட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலுமே அது வந்து பதத்து போகாது. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.